இங்கே 2 போட்டி தான் என் உடன் பிறந்தவனே, 2 போட்டி தான். நம் நிலத்தை இங்க பேசிய என் தம்பி பாலமுரளி சொன்ன மாதிரி எல்லாமே பெரியார்தான் அவர்கள் நிலைப்பாடு. ஏன் என் மொழி சிதைந்து அழிந்து, என் கலை இலக்கிய பண்பாடு சிதைந்து அழிந்து, என்னுடைய வழிபாடு படி போய், எங்களுடைய ஆட்சி அதிகாரம் பறி போய், என் நிலவளம் எல்லாம் களவு போய், இந்த 5க்கும் 10க்கும் என் ஆத்தாளப்பனும் கையேந்திர நிலையில் நிற்ப காரணம் எல்லாமே இந்த நாட்டை ஒரு திருடர்கள் கூடாரமாக மாற்றி, திருடிய பணத்திலே என் மக்களுக்கும் பங்களித்து, மாசம் 1000 மாசரை வாக்குக்கு காசு எப்படி கெடுத்து நாசமாக்கிய திராவிட திருட்டு சித்தாந்தத்திற்கும் தமிழ் தேசிய கருத்தியலுக்குமான போர்தான் இந்த தேர்தல். இந்தியன் நான் இல்லை, திராவிடன் அதுவும் நான் இல்லை. நான் யார்? நான் தமிழன். அப்ப போர் யார்? இந்திய திராவிடர் தமிழன். இதான் இங்க போர். போட்டி தான். என்னடா நீ சில்லறை சினிமாவை வச்சு உயர்ந்த சித்தாந்தத்தை வீழ்த்து விட முடியும்னா அப்புறம் என்னடா புரட்சிக்கார, என்னடா போராளி? அன்பு பிள்ளைகளே, இங்கே போட்டி என்பது இதுவரை இந்த நிலத்தில் நிலவிய அரசியலுக்கும் இதை அழித்து ஒழித்து விட்டு ஒரு தூய ஆட்சியை அமைக்க வேண்டும் என்று துடிக்கிற தமிழ் தேசிய பிள்ளைகளுக்குமான போட்டிதான் 2010 இருந்து இந்த அரசியல் தேர்தல் களத்தில் நடந்து கொண்டிருக்கிற போட்டி. தனிச்சு நின்று அங்கீகாரம் பெற முடியும் என்று ஒரு கட்சி எங்கேயாவது நிரூபிச்சிருக்கா? தனிச்சு நின்று எளிய பிள்ளைகளை நிறுத்தி 1 வாரத்துக்கு முன்னாடி கொடுத்த சின்னத்தை வச்சு வென்று 3வது ஒரு கட்சியாக அங்கீகாரம் பெரிய கட்சியாக வந்துவிட முடியும் என்றால் இந்த அங்கீகாரத்தை அரியணையே இருக்கிற அதிகாரமாக மாற்ற முடியுமா? முடியாதா? இப்படித்தான் என் தலைவன் காடு புகும் போது எல்லாரும் நினைத்தார்கள், சின்ன பசங்கள் ஒத்தை துப்பாக்கி கொண்டு போய் என்ன செய்து விட முடியும் என்று. அந்த ஒத்த துப்பாக்கியை தூக்கியவனை வீழ்த்த உலகில் 22 நாடுகள் திரண்டு வந்தது.